ரொம்ப நாள் கழிச்சு நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு புது பிளேஸுக்கு போனோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்பமிஷ் பெரூனில தான் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எல்லாருமே வந்து ஸ்கேட்டிங் பண்ண போறோம். அதாவது ஸ்னோ ஸ்கேட்டிங். ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்கேட்டிங்கே பண்ண தெரியாது. இதில வேற நாங்க அடுத்த அட்வான்ஸ்டு லெவல் தான் வந்து ஸ்னோ ஸ்கேட்டிங் வந்து போறோம். எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. ஏதோ தெரிஞ்சுக்கிற மாதிரி மூஞ்சிய காட்டிட்டு நாங்க வந்து போக ஆரம்பிச்சோம். போனோனேயுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்து நான் தான் கால வச்சேன். விழுந்தேன். அடுத்தது பின்னாடி வந்தா, அவளும் சேர்ந்து விழுந்தா என் கூட. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க வந்து எந்திரிச்சுட்டோம். எந்திரிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பொம்மைய நாங்க எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம கீழ விழறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமுங்க ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்றதுக்கு. ஸோ இந்த பொம்மைய நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதனால நாங்க ஸ்கிட் ஆகாம ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணும்போது விழுக மாட்டோம். ஸோ இதான் சான்ஸ். அது மட்டும் இல்லாம கேர்ல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை ஃப்ரீங்க. ஸோ நாங்க எல்லாரும் அந்த பொம்மைய எடுத்துக்கிட்டோங்க. அந்த பொம்மைய வச்சு நான் முன்னோக்கி போயிட்டுருந்தேன். பின்னாடியே மிஸ் ரித்திகாவும் வந்துட்டுருந்தாங்க. எனக்கு ஒரு வெறி வந்துருச்சு. எப்படியாச்சும் இந்த முழு ரவுண்டு 3 தடவையாச்சு நான் ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறியோட, மோட்டிவேஷனோட போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நெறைய பேர் இந்த மாரி அந்த பொம்மை மேல உட்கார வச்சு ஓட்டிட்டுருந்தாங்க. நான் கேட்டேன் செல்வாட்ட. பட் ஆனா வந்து நானே பேலன்ஸ்ல கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு சொன்னா. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் முன்னோக்கி போயிட்டுருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்வா வந்து கொஞ்சம் திறமைகள வெளிப்படுத்திட்டு இருந்தான். ஆனா பயத்துல ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணாலும் எங்க அக்கா ரித்திகா போஸ விடாம கன்டினியூஸா குடுப்பாங்க. இத பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்குல்ல போஸு. பயம் தெரிஞ்சுச்சு. ஆனாலும் உள்ள வச்சுட்டு வெளிய வந்து செம்மையா போஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செல்வா சில பல ஸ்லிப்பிங்னால அவர் கீழ விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் போயி காப்பாத்தி விட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டிக்கெட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் கூட சுத்தல. ஆனா வந்து ஹிஹினி இழிச்சுட்டு அ போஸ் மட்டும் குடுக்குறாங்க. எப்ப அவங்க ஒரு ரவுண்ட் ஆச்சு ஸ்கேட்டிங் போய் பழகுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ பரவால்ல முயற்சி எடுத்தாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எங்க ஆனஸ் அம்மா டைட்டானிக் போஸ்ல வர மாரி போஸ் குடுத்து நின்னுட்டுருந்தாங்க. ஆனா இன்னும் அவங்க கம்ப்ளீட் பண்ணல. பட் நான் விட மாட்டேன் காய்ஸ். நான் 3 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு ஜாலியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் மறுபடியும் வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வருவோன்னு. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து சோம்சா சாப்பிட்டோம். இட்ஸ் நத்திங் பட் சமோசா. அண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஹாஸ்டலுக்கு போயிட்டோம்.